ஆமாம், அவங்க சின்ன வயசுலேருந்து வரும்போது உங்களுக்கே தெரியும். அதாவது சில பசங்களுக்குனாவே என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். வெளியே விளையாடுறது, டிவி பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது அது மாதிரி இருக்கும். காஜிமா வந்து இந்த கேரமுக்கு உள்ளே வந்தவொடனே கார்ப்பரேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் தான் படித்தாங்க 10வது வரைக்கும். டெய்லி ஸ்கூல் போயிட்டு 3:30 மணிக்கு வந்துடுவாங்க. 3:30 மணிக்கு வந்துட்டு பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் என்ன இருக்குதோ சாப்பிட்டுட்டு நேராக வந்து என் கூட வந்துடுவாங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு என்டர்டெயின்மெண்ட்டில் போயிட்டு கவனம் செதறவு வந்து தான் இதை சாதிச்சிருக்க முடியாது. அவங்க வந்து நிறைய, அதாவது சின்ன வயசில் வந்து காஜிமா வந்து ட்ரெயின்லலாம் போகும்போது தூங்கிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சீனியர் நேஷ்னல் போகும்போது பூனேயில் காஜிமாவுக்கு 9 வயசு. அப்போவே அவங்க சீனியர் நேஷ்னலில் செலக்ட் ஆகிடுறாங்க. நான் நைட் 2:30 மணிக்கு போயிட்டு பாம்பேயில் இறங்கினேன். அப்போ பாம்பேயில் பசங்க என்ன செய்வாங்க, 2:30 மணிக்கு முழிச்சுன்னு இருக்க முடியுமா? தூங்கியிருந்தாங்க. காஜிமா தூங்கியிருந்தாங்க. நல்ல பனி நேரம். தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு ஒரு சைட் பேக் மாட்டிக்கிட்டு அந்த ட்ராவல் எனக்கு வந்து ரொம்ப அது இப்போ கூட நான் மறக்க முடியாது. இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அந்த வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிருந்தது. போகும்போது அது ஒரு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் காஜிமா ஃபஸ்ட்டு அதாவது பெஸ்ட் ஆஃப் 3 கேம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேமில் காஜிமா வின் பண்ணிட்டாங்க. அடுத்த கேமு மூவ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, லிங்க்கு கட் ஆயிடுச்சு. அங்கேருந்து லிங்க்கு கட் ஆயிடுச்சு. எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, இங்கே வந்து ஏதோ தொலைச்சிட்ட மாதிரி அவங்க மொபைல் எடுத்து அதில் தெரியுதா, இதில் தெரியுதா, இந்த கான்டாக்ட் பண்ணி இதில் பார்க்கலாமா அப்படின்ட்டு. பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பேரண்ட்டும் வந்து சிஎன்சிசியுடைய வெற்றிக்கோசம் காத்துருந்தாங்க. அந்த தருணம் வந்து ரொம்ப சொல்ல முடியாது. ஒரு நேரம் இங்கே பசங்க வந்து கஷ்டப்படுவாங்க சார். வயிறு வலி வரும், பசங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சமாளித்து விளையாடி இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா வந்து எல்லா பசங்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் சக்ஸஸ் கொடுங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்.